உன் கையில் என் பெயர் எழுதி இறைவா உன் நெஞ்சில் என் நினைவெழுதி உன் கையில் என் பெயர் எழுதி இறைவா உன் நெஞ்சில் என் நினைவெழுதி என்றென்றும் என்னை நிலைக்க செய்தாய் என்றென்றும் என்னை நிலைக்க செய்தாய் என்றென்றும் என்னை நிலைக்க செய்தாய் என்றென்றும் என்னை நிலைக்க செய்தாய் உன் நெஞ்சில் என் நினைவெழுதி இறைவா என்னை நீ நிலைக்க செய்தாய் உன் கண்ணில் உந்தன் வடிவெழுதி இம்மண்ணில் உந்தன் அடி தொழுது என் கண்ணில் உந்தன் வடிவெழுதி இம்மண்ணில் உந்தன் அடி தொழுதேன் பித்தனாய் என்னை அலைய விட்டாய் உன் பக்தனாய் என்னை தொடர விட்டாய் பித்தனாய் என்னை அலைய விட்டாய் உன் பக்தனாய் என்னை தொடர விட்டாய் உன் கையில் என் பெயர் எழுதி இறைவா உன் நெஞ்சில் என் நினைவெழுதி என் கண்ணீரில் உந்தன் பாதம் கழுவி உன் மலர் பாதத்தில் என் இதழ் பதித்து உன் கண்ணீரில் உந்தன் பாதம் கழுவி உன் மலர் பாதத்தில் என் இதழ் பதித்து உள்ளத்தை உடைத்து வார்த்து விட்டேன் உன் இல்லத்தை அடைந்து உயர்ந்து விட்டேன் உள்ளத்தை உடைத்து வார்த்து விட்டேன் உன் இல்லத்தை அடைந்து உயர்ந்து விட்டேன் உன் கையில் என் பெயர் எழுதி இறைவா உன் நெஞ்சில் என் நினைவெழுதி. ஆம் என் இனிய உறவுகளே, இன்று 22/7/24 புனித மரிய மக்தலேனாள் திருவிழா. அன்னை இதே போலத்தான் இந்த பாடல் போலவே அவர்கள் தன்னுடைய கண்ணீரில் இயேசுவின் பாதத்தை கழுவி அந்த அவருடைய இதழ்களால் இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்து அவர்களுடைய கண்ணீரில் இயேசுவை பதித்து வைத்திருந்தார். நாம் இன்று வாசிக்கப் போகும் நற்செய்தி வாசகம் யோவான் 21:11-18. ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று யாரை தேடுகிறாய் என்று கேட்குறாங்க சீடர்கள். அந்த தோட்டக்காரர் போல இயேசு அந்த இடத்துல காட்சி கொடுக்குறாரு. அப்போ தோட்டக்காரர்கள் கேட்குறாங்க, வழியில் என்ன கண்டாய் நீ மரியே, எனக்கு உரைப்பாயே? உயிரோடுள்ள கிறிஸ்துவின் கல்லறை தன்னை கண்டேனே, உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற மாட்சியும் கண்டேனே. பாருங்கள், இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டுகிறோம் என்றால், நீதிமொழிகள் 27, பிறர் குற்றங்களை கிண்டி கிளறி தூற்றுபவர் கயவர், எரிக்கும் நெருப்பு போன்றது அவர்களுடைய நாக்கு. இன்றைய வாசகம் இனிமையான பாடல் 3:1-4. கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர் தம்மை. மரியன் மக்தலேனாள் நம்மால் இயேசுவின் மேல் அதிக அன்பு கொண்டு இருக்கிறாங்க. அந்த அன்பை போல் நாமும் இயேசுவை பற்றி கொள்ளணுமா. அப்போது மரியா மக்தலேனாளை போல் இயேசுவை நாம் பற்றி கொண்டு எங்கு சென்றாலும் ஆண்டவரை தன் உள்ளத்திலே நிறைத்து சொல்கிறாங்க பாருங்கள், என் நெஞ்சில் உன் நினைவு எழுதி. அந்த அப்போ இயேசுவை அவங்க நெஞ்சில் எழுதியிருக்காங்க. அதே போல் நாமும் அவரை இயேசுவை ஆண்டவரை நம் உள்ளத்தில் பதித்து பாருங்கள், யாரோ இல்லை, நம்ம எல்லாருமே இயேசுவின் பிள்ளைகள். ஒவ்வொரு நாளும் நம்ம மற்றவங்களை பற்றி கிண்டி கிளறி பேசாமல் பாருங்கள், மரியன் மக்தலேனாள் 7 பிசாசு கொண்டு அந்த 7 பிசாசை ஓட்டுறாரு. பெரிய பாவி. அவங்கள பற்றி ஒரு மூவி கூட இயேசு அசிங்கப்படுத்த முயற்சி செஞ்சாங்க பாருங்கள். அவரையே விடாத மக்கள் நம்மளை விட மாட்டாங்க. ஆனாலும் அதெல்லாம் இயேசு பேசினா அது அவங்களுக்கு தான். அதெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு இயேசு இன்னைக்கு நமக்காக நம்மோடு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவங்க போயிட்டு அவங்க தேடுறாங்க,
அட்லீஸ்ட் அந்த பிணத்தையாவது நான் பார்த்து அழுவுறேன், எங்கே என் ஆண்டவர் எங்கே தூக்கி கொண்டு போய் வச்சிட்டிங்கோ அப்படின்னு கதறாங்கோ. என் ஆண்டவரை எங்கேயாவது தேடி வச்சுருந்தால் தயவுசெய்து எந்த இடத்துல இருக்கிறார் காட்டுங்க அப்படின்னு. அப்போ அவர் உடனே பின்னாலேருந்து ஒரு குரல் கேட்குது, மரியே அப்படின்ட்டுன்னு. அப்போ இவங்க ரபுனி அப்படின்றாங்க. அப்போ தோட்டக்காரனை போல காட்சி அளித்து அவர் அறியாமல் இருந்து பிறகு அன்னை மரி அந்த மார்கரெட் மரியம்மாளுக்கு காட்சி தந்த இறைவன் நம்மையும் நம்மையும் நேசிப்பார், நமக்கும் தருவார் காட்சி. நாமும் இயேசுவை பற்றி கொள்வோம். மரியாளை மக்லேனாலை போல நாம் புனித மக்லேன் மக்லேனால் போல் இயேசுவின் மேல் அன்பு கொண்ட சீடர்த்திகளாக வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.